பாகிஸ்தான் இந்தியா போர் பதற்றத்திற்கு நடுவில் தொடர்ந்து அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, ரஜோரியில் பாகிஸ்தான் ஏவுகணை தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்பாவிகளை குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகள் உடனுக்குடன் தாக்கி அழிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காஷ்மீரின் ரஜோரியில் பாகிஸ்தான் ஏவுகணையை மறித்து தாக்கி இந்திய வீரர்கள் அழித்திருக்கிறார்கள். அது குறித்தான செய்தியை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வர. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து தாக்குதலுக்கு, பாகிஸ்தானோட தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது ரஜோரியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏவுகணையை தாக்கி இந்திய வீரர்கள் அழிச்சிருக்கார்கள். அங்கு இப்போ களம் எந்த அளவாக இருக்கிறது? நிச்சயமாக கௌதமி, காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரஜோர் பகுதியில் பாகிஸ்தான் ஏவுகணையை மறித்து இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லைக்கோடு பகுதிகளாகட்டும், அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநில பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக பல வழிகளில் ஊடுருவி பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் என்பது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நாம் பார்த்திருந்தோம், பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையை இந்திய ராணுவத்தினர் தாக்கக்கூடிய அந்த காணொலி என்பது வெளியாகி இருந்தது. தொடர்ந்து தற்பொழுது காஷ்மீரில் உள்ள ரஜோரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாகிஸ்தான் ஏவுகணையை மறித்து இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து அதாவது பாகிஸ்தான் நேற்று ட்ரோன் தாக்குதலை தொடங்கியதற்கு பிறகாக போர் கப்பல்களை அனுப்பி அதனை போர் கப்பல்களை இந்தியா, அதாவது J-17 F-16 என்று சொல்லக்கூடிய அந்த போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பிறகாக பாகிஸ்தான்ல இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பா இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அந்த ராணுவம் என்பது இந்திய எல்லை பகுதிகளில் தொடர்ந்து அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். நாம் தற்பொழுது இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பது என்னன்னா, காஷ்மீரில் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தானுடைய ஏவுகணையை மறித்து தாக்கி அளித்த இந்திய வீரர்கள் அதனுடைய அந்த குண்டு வீசி என்பது தகர்க்கப்பட்டிருக்கிறது. ராணுவ நிலையை கண்ணிமிக்கும் நொடியில் இந்திய ராணுவம் அந்த ஏவுகணையை தவிர்த்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகள் என்பது தற்பொழுது வந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட நாம் பார்த்திருந்தோம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது முப்படைகளும் ஒருங்கிணைந்து எல்லையில் ஒரு பக்கம் பாதுகாப்பை தொடர்ந்து பலப்படுத்தி, அதாவது தொடர்ச்சியாக நேற்று மாலையிலிருந்தே எல்லைக்கோடு பகுதிகளில் மாநிலங்களின் எல்லைகளில் முப்படை வீரர்களும் அதே போல மாநில காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காஷ்மீரில் ரஜோர் பகுதியில் பாகிஸ்தானுடைய ஏவுகணையை மறித்து இந்திய வீரர்கள் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா ரொம்ப நேரமா அவர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். இந்திய ராணுவம் எப்போது சோர்ந்து போகும், எப்போது தாக்குதலை துரிதப்படுத்தலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஒவ்வொரு வழியாக முயற்சி செய்தாலும் கூட பாகிஸ்தானுடைய அனைத்து முயற்சிகளையும் இந்திய ராணுவம் தகர்த்திருக்கிறது. எந்த வழியாக பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தினாலும் அதனை அத்தனை வழியிலுமே அந்த தாக்குதல் வெற்றி பெறுவதற்கு முன்னதாகவே இந்திய ராணுவத்தினர் அதனை முறியடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது காஷ்மீர்ல ரஜோரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏவுகணையை மறித்து இந்திய ராணுவம் தற்பொழுது அந்த ஏவுகணையை அளித்திருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்கும் ஏவுகணையை உடனுக்குடன் இந்திய ராணுவம் தாக்கி தகர்த்திருக்கிறது. ஒரு பக்கம் எல்லையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லையில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லைக்கோட்டு பகுதிகளில் இன்றைய தினம் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இப்படி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் இந்த சம்பவத்திற்கு பிறகாக பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து எல்லைக்கோடு பகுதிகளில், இந்தியாவுடைய எல்லைக்கோடு பகுதிகளில் தொடர்ந்து இந்தியா எப்போது கண்ணசரும், எப்போது தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் தொடர்ந்து தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்கிறது. அதே அந்த வழியில் தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரஜோரில் பாகிஸ்தான் ஏவுகணையை மறித்து இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நாம் பார்த்திருந்தோம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலையை கண்ணிமிக்க நொடிகள், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையத்தை இந்திய ராணுவம் தகர்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது காஷ்மீரில் ரஜோரில் பாகிஸ்தான் ஏவுகணையை மறித்து இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு வழிகளையும் முப்படைகளும் ஒருங்கிணைந்து எல்லா வழியிலுமே பாகிஸ்தான் ராணுவம் எந்த வழியாக வந்தாலும் அதனை தொடர்ந்து பதில் தாக்குதல் தரக்கூடிய அளவில் எல்லைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கௌதம்.